எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. இந்த மலையில வந்து எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க இந்த பிரஸ் மீட்காக. தேங்க் யூ. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் பத்தி சொல்லணும்னா ஒரு பயங்கர ஃபன்னான ஒரு படம். ஆம், ஒரு சுந்தர் சி சார் படங்கள் மாதிரி நாங்க பண்ண கோவா அந்த மாதிரி அந்த அந்த பேட்டர்ன்ல வந்துட்டு ஒரு ஒரு கலகலப்பா ஒரு ஜாலியா இருக்கிற ஒரு படம் அது. தேங்க்யூ அதுல்யா. மணி ஒரு ஒரு பிரதர் இப்போ எனக்கு புதுசா. சூர்யா கணபதி இதில் ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர், ஒரு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஜான் விஜய், ரெடின் கிங்ஸ்லி, மொட்டராஜேந்திரன் சார் எல்லாருக்குமே வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா வந்து ஒரு எல்லாருமே இப்போ சீனியர்ஸு. அஜய் மாஸ்டர் இதில் வந்து சாங்கு பண்ணியிருக்காரு, 2 சாங்கு. இந்த இந்த காமெடி பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி சீன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே அது ஷூட் பண்ணி அது ஓகே ஆகிறதுக்கு ஒரு ஹாஃப் டே மேலே ஆகும். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் பண்ணி அந்த சீன் வந்து முடிச்சுட்டு நம்ம இப்போ ஷூட் போகலாம் அப்படின்னும் போது கரெக்டாக எங்கள் மனோஜ் பினோ சார் வந்து இன்னொன்று ஆட் பண்ணி, ஆக்சுவலாக ப்ரொடியூசர் தான் வந்து டிலே பண்ணிட்டே இருப்பார் ஷூட்டை லைட்டாக. ஸோ அந்த மாதிரி வர ஒரு ஒரு ஃபன் ஃபில்ம் இது. ஸோ ஜூன் 20th ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஒரு ஒரு ஜாலியான படம் இந்த டைமில் பசங்களோட ஃபேமிலியோட வந்து எல்லாரும் உட்காந்துட்டு படம் பார்க்குற ஒரு ஒரு ஃபன்னான படம் அது. ஸோ ஸ்கூல்லாம் திறந்து எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஹாப்பியாக பார்க்கக்கூடிய படம் அது. ஜூன் 20th ஆவலை நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களோட ஆதரவு வேணும் இந்த படத்துக்கு. நன்றி. I would like to call upon actor Satyajit Ravi to share a few words. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, எங்களை சப்போர்ட் பண்ணி வந்திருக்கீங்க. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் இப்போது வைபவ் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஃபன், ஒரு என்டர்டைனிங்கான ஒரு ஃபிலிம் தான். ஸோ நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஒரு நாளுமே வந்து சிரிச்சுட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆன் த கேமரா ஆஃப் த கேமரா எப்போவுமே சிரிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக ஷூட் பண்ணோம். ஸோ ஐ ஹோப் அதே ஹாப்பியாக நீங்களும் வந்துட்டு பார்க்கும்போது இருக்கும்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். ஸோ ஜூன் 20th ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். And thank you BTG Production, Bobby sir and Manoj Binu. அவங்களோட ப்ரொடக்ஷனாக பண்ணுற ஃபர்ஸ்ட் படம். ஸோ நான் ஹீரோயின். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். டிரெக்டர் விக்ரம் ராஜேஸ்வரன், அருண் கேஷவ், தேங்க்யூ. ஏன்னா வந்துட்டு என்னோட கேரக்டர் ஒரு ஆங்கிலோ இண்டியன் மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இதுக்கு நான் கரெக்டாக இருப்பேன்னு அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு என்னை சூஸ் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ எங்களோட கேங் வைபவ், சுனில் ரெட்டி, மணிகண்டன், கிங்ஸ்லி, மொட்டராஜேந்திரன் சார், ஆனந்த்ராஜ் சார், ஜான் விஜய், நிறைய பேர், ஜாம் சார், ஸோ லிவிங்ஸ்டன் சார் என்னோட அப்பாவை பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக ஷூட் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஐ வில் ஆல்வேஸ் செரிஷ் எங்களோட ஷூட்டிங் ஸ்பாட் மூமெண்ட்ஸ், எப்போவுமே மறக்கவே முடியாது. ஸோ அண்ட் ஆல்சோ லைக் எங்களோட அஜய் மாஸ்டர் 2 பாட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஷூட் பண்ணோம். டான்ஸ்லாம் இருந்தது. டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் தேங்க்யூ மாஸ்டர். சும்மா ஒரு காமெடியான ஒரு ஃபைட் இருந்தது. ஸோ அதுவும் ரொம்ப ஃபன்னாக ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் ஷூட் பண்ணோம். அண்ட் சூர்யா கணேஷ் அவங்க வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க, பட் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு என்னோட பெஸ்ட் விஷஸ். அண்ட் ஆல்சோ ஃப்ரம் எங்களோட ப்ரொடக்ஷன் டீம், மணி சார் அண்ட் வேணுகோபால் சார், எல்லாருமே வெரி சப்போர்ட்டிவ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ எங்களோட டெக்னீஷியன்ஸ் அண்ட் இமான் சார், அவரோட மியூசிக்கில் இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிக்கும்னு நினைக்கிறோம். அண்ட் ஜூன் 20th ரிலீஸ் ஆகுது, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் ப்ரெஸ் அண்ட் மீடியா. தேங்க்யூ. Thank you so much. எனக்கு ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நியூ கமருக்கு இவ்வளோ பெரிய ஸ்பேஸ், இவ்வளோ இடம் கொடுத்து த்ரூ த மூவி இருக்கும்போது ரொம்ப அதிர்ஷ்டமாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு காமெடி படம்னா எல்லாருமே போய் பார்ப்பாங்க, குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் போய் பார்ப்பாங்க. அண்ட் திஸ் இஸ் லைக் ஒரு மணி ஹெய்ஸ்ட் மாதிரி. இது ஒரு த்ரில்லர் அந்த ஆக்ஷன்லாம் இல்லாமல் ஒரு ஜாலியான ஒரு ஆக்ஷன், ஒரு ஜாலியான ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்ஸ். இந்த வைபவ் ப்ரோ வந்து எல்லாரோடையும் சேர்ந்து கலக்கி ஃபன் பண்ணிட்டாரு. அண்ட் நான் நடித்தது இந்த படத்தில் வந்து எல்லாருமே பெரிய பெரிய ஸ்டார்ஸ். ஸோ வந்து இவங்க கூட
ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறதுக்கு ஐ ஃபீல் ஸோ பிளஸ்ட். அண்ட் தேங்க்யூ மனோஜ் பினோனா ஃபார் திஸ். அண்ட் அப்புறம் வந்து வைபவ் ப்ரோ கிட்ட கேட்டேன், ப்ரோ யார் ப்ரோ இவர் பிடிஜி பாபி அப்படின்னு. அவர் யாருன்னு தெரியாத உனக்கு? லியோனார்டோ டிகாப்ரியோக்கே மேன்ஷன் ஃப்ரீயாக கொடுப்பாரு பக்கத்து லியோனார்டோ டிகாப்ரியோ இவரும் பக்கத்து வீடு அப்படின்னா பார்க்கும்போது அந்த அப்போதான் மனோஜ் இவர் பாபி சார் பற்றி படிக்கும்போது we have lot of information about him and thankfully he came to நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து எங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஆல் கோஸ்டர்ஸ் அதுல்யா எவ்ரிபடி எல்லாருமே யூ நேம் விக்ரம் கேஷவ் ப்ரோ எல்லாருமே இது சப்போர்ட்டட் மீ வெரி வெல். நீங்கள் இது பண்ணுங்க, நீங்கள் கூட இருங்க, எங்கேயுமே என்னை வந்து கொஞ்சம் கூட அப்படி ஒதுக்காம. ஸோ தி கேம் மீ வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கொஞ்சம் ஸ்டார்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அப்படியே சைடில் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நீ கூட இரு, ஃப்ரேமில் இரு, நீ இது பேசி இந்த டயலாக் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே. ஸோ ஐ ஃபீல் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் திஸ். அண்ட் இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும். ஆன் June 20th திஸ் மூவி இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட். ஸோ எல்லாரும் வந்து பாருங்க, எவ்ரிபடி வில் லவ் இட். அண்ணா வந்து தம்பி இருக்கிற படத்துலலாம் நான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிறாரா, இல்லை நீங்கள் அண்ணனை போடுங்கன்னு கேட்குறீங்களா? ஏன்னா அவரும் இன்னைக்கு ஒரு பெரிய ஆமாம் ஒரு பிஸி ஆர்டிஸ்ட் ஆகிட்டான். தெரியல ஆக்சுவலி இந்த படம் தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பெருசில் வந்துட்டு ரெண்டு பேரும் பயங்கர ஈக்குவலாக. இப்போ அவன் தான் டெய்லி வந்து இனோவா வரும், கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போது முந்தி கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ கன்ஃபார்மாக அவனுக்கு தான் வருது இனோவா. ஸோ அவன் தான் பிஸி ஆர்டிஸ்ட்டு. நான் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல சார், அவங்களா தான் கேட்குறாங்க அண்ணனை கொஞ்சம் கேளுங்க அப்படின்ட்டு. நான் தான் கொஞ்சம் இந்த ரெமெண்டேஷன் சைட்லலாம் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் அவங்க கூட. அது மாதிரி ஜான் விஜய் சார் சொன்ன மாதிரி நீங்கள் ஜான் விஜய் சார்லாம் இருந்தாங்கன்னா இந்த உருவா கையனை கீழே போட்டு பசங்களை பார்க்க சொல்கிறது, டபுள் மீனிங் இதெல்லாம் இல்லைன்னா எங்களை மாதிரி ரசிகர்களுக்கு ஏமாற்றம் ஆகிடாது. அது இல்லையா, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை. சரி சார், நெக்ஸ்ட்டு இதுக்காக அடுத்து சரி இப்போ ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இந்த ஒரு ரூபாய் காயின் இல்லை, இப்போ யாருமே ஒரு ரூபாய் காயின்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாம் ஜிபே, அதனால பிரச்சனை கிடையாது எங்களுக்கு. சார் டைரக்டர் சார், நீங்கள் கே ராஜேஸ்வர் அவர் அவ்வளோ பெரிய டைரக்டரு. அமரன் ஒரு படம் போதும் சாருக்கு, ஆனால் பல படங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் உங்களுக்கு எதுக்கு ஒரு துணை, ஏன் சிங்கிளாக பண்ணல? இல்லை சார், ரெட்டை இயக்குனர் என்ன கான்செப்ட்? ஆமாம், இவர் என்னோட பெரியமா பையன் தான், என்னோட தம்பி தான் அவரு. நான் வந்துட்டு ஒரு 8 வருஷமா 10 வருஷமா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கேன். அந்த ஆடு காலத்துலேருந்தே ரெண்டு பேரும் ஒன்றா தான் பண்ணிருக்கோம். ஸோ அப்போதுலேருந்தே நாங்கள் ஒன்றா அப்படியே இது பண்ணதுனால தான். ஆமாம், விட்டு கொடுக்கூடாது. கரெக்ட் சார். ஆமாம், மேபி ஒரு நாளைக்கு நான் வேணா தனியாக பண்ணலாம், அவர் தனியாக பண்ணலாம். பட் இப்போதைக்கு ஒன்றா தான் பயணிக்கிறோம். ஜான் விஜய் சார், நீங்கள் வரும்போதே கண்டென்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க. இவ்வளோ பேர் மேடையில் இருக்கும்போது யார் நடிப்பையும் பாராட்டல. நீ ஹீரோ கூட மூக்கு அப்படி சொல்லிட்டீங்க. மணிகண்டன் வந்து நடிப்பு அருமையாக நடிச்சிருக்காரு, பிரமாதமாக நடிச்சிருக்காருங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் சொல்லி தான் நீங்கள் பேசிட்டீங்களா வரும்போதே ஃபோன் பண்ணி, என் தம்பியை கலை அண்ணன் சொல்லுங்க அப்படின்னு? இல்லை சார், ஒரு நல்ல நடிகனுக்கு ஒரு நடிகனை பார்த்தா உடனே ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் சார். இல்லை, அவர் மூக்கை பற்றி பேசினோன்னா நிறைய பேசலாம் சார். அதுக்கு வேற கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன் சார். ஐஸ்வர்யா ராஜேஷும் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அவங்கள வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அண்ட் வாட் எவர் ஷீ இஸ் டுடே ஷீ இஸ் மேட் இட் பை ஹர் ஹார்ட் ஒர்க். ஐ வில் ஆல்வேஸ் அப்ரிஷியேட் தட் பிகாஸ் நாங்களாம் அந்த மாதிரி தான் சார், கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்தவங்க சார். எங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணும்னு ரொம்ப பிடிக்கும் சார். அதுதான் நாங்கள் குட் ஆக்டர்ஸாக இருக்கோம் சார். கைத்தட்டுங்க சார் ப்ளீஸ் சார். தேங்க்யூ சார். அது இல்லையா, உங்கள்கிட்ட கேட்குறோம். ஒரு மூக்கு இதை பற்றி சொன்னனால ரொம்ப நாளாக உங்களை பற்றி ஒரு நெட்டில் இதுலலாம் வருது. நீங்கள் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டீங்க, ஒரு ஹாலிவுட் மாதிரி இது மாதிரி. அது உண்மையா பொய்யா? இல்லை சார், பண்ணல. பண்ணல சார். மனோஜ் சார், ஒரு கொஸ்டின். 8 வருஷம் அந்த கதையை நீங்கள் பல நிறுவனங்களில் இருந்திருக்கீங்க. 8 வருஷம் கழிச்சு இந்த ப்ரொடியூசரை டைரக்டருக்கு ரெஃபர் பண்ண காரணம்? ஒன்றும் இல்லைங்க, இது வந்து இந்த 8 வருஷம் எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி, எத்தனை ப்ரொடக்ஷன் கம்பெனி, இதை தூக்கி வச்சுருங்க. ஓகே, நீங்கள் ஒரு நல்ல புத்தகத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புத்தகம் வந்து உங்களோட உங்கள் லைஃப்பில் சேர்ந்து ட்ராவல் ஆகும். கரெக்டாக? ஓகே, இந்த புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன், இது நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. கரெக்டாக? நான் இந்த படத்துடைய பவுண்ட் ஸ்கிரிப்டை முன்னாடியே படித்தேன். ஓகே, நான் வந்து என்னுடைய ஸ்டைல் என்னென்னா, நான் வந்து கதை கேட்டால் ஏன்னா தானோன்னு கேட்கணுங்கிறதுக்காக கேட்க மாட்டேன். ஓகே, ஒரு கதை எனக்கு எடுபடலைன்னா கூட
யாரோ ஒருத்தங்க நான் உங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன்னு சொல்லும்போது இந்த கதையை இதைத்தானே சொன்னீங்கன்னு ஏதோ எனக்கு வந்து அது கோர்வையாக சொல்ல எனக்கு வந்து தெரியும். ஓகே, இந்த கதை என்னுடைய மனசில் வந்து நல்லாவே பதிஞ்சிருந்துச்சு. இது எப்போ இது வந்து படமாக எடுக்கப்பட்டாலும் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப ஓகே அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அது என் மைண்டில் பதிஞ்சிருச்சு. நான் வந்து ஒரு புது கம்பெனியில் இது பண்ணுறேன். என்னோட ப்ரொடியூசர் என்ன கேட்பாரு, ஓகே சரி ரைட்டு, நீங்கள் வந்து இது வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வந்து கேட்ட கதைகளில் இது பண்ணதில் என்னெல்லாம் நல்லா இருக்குன்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது அதில் எனக்கு ஞாபகம் வந்த கதைகளில் இது ஒன்று. இன்னொன்று அதுக்கு வந்து இன்னொரு ஒரு 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 இதுவும் இருக்குது. இப்போ நான் சொன்னேங்கிறதுக்காகலாம் யாரும் கதை படம் எடுத்துட போகிறது கிடையாது. ஓகே, அது என்னுடைய ப்ரொடியூசருக்கு பிடிக்கணும். ஓகே, அவர் இன்னொரு 4 பேர்கிட்ட இப்படி ஒரு கதை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கலாம். அவங்க ஓகே ஃபைன் அது நல்லா இருக்குன்னு சொல்லணும். இது எல்லாருமே சேர்ந்து ஆஹா இந்த கதை நல்லா இருக்குன்னு எல்லாரும் சேர்ந்து என்டாஸ் பண்ணது தான். அது என்கிட்ட முதல்ல வந்துச்சு. அதை வந்து ஒரு நல்ல கம்பெனியுடைய வெற்றிக்கு நல்ல கதையை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்க வேண்டியது வந்து எங்க எல்லாருக்கும் ஒரு கடமை. அது இந்த கதை என்கிட்ட வந்துச்சு, நான் அனுப்பிவிட்டேன். அவ்வளோ சார். மனோஜ் சார் உங்களுக்கு தான் இங்கே சார். பிடிஜியோட முதல் படம் இது. இதுக்கு அடுத்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏன் சார் இந்த தாமதம்? ஏன்னா பிடிஜி மாதிரி பெரிய கம்பெனிஸ்க்கு ரிலீஸ் பெரிய இஷ்யூ கிடையாது. எனக்கு கிளியரா புரியல, சொல்லுங்க. இல்லை சார், பிடிஜியோட முதல் படம் இதுதான் ப்ராக்டிக்கலாக. அப்புறம் தான் 2வது படம் தான் டிமாண்டி காலனி வந்தது. அது ரிலீஸில் ஃபஸ்ட்டு வந்துருச்சு. ஏன் டிலே? நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். டிமாண்டி காலனி 2 வந்து ஓகே முன்கூட்டியே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு படம். அது வேற ஒருத்தங்க ஆரம்பித்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த படம். அந்த படத்தை நாங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணோம். ஓகே, அதுவும் ஹாஃப்வே த்ரூ அதை வந்து டேக் ஓவர் பண்ணோம். அதனால இந்த படம் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருந்து நம்ம வந்து ஆஃபீஸ் போட்டு நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு என்டர் பண்ணோம். அதனால இதோடைய டைம் ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஃப்ரேம் கரெக்ட் தான். ஓகே, நீங்கள் ஒருவேளை நினச்சிட்டு இருந்திருக்கலாம் இது டிமாண்டி அதுக்கப்புறம் ஆரம்பித்த படம்ட்டு. கிடையாது. டிமாண்டி வாஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் பை சம்படி எல்ஸ் மச் பிஃபோர் திஸ் மூவி. சார் உங்களுக்கு தான் சார். நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது ஒரு வருத்தப்பட்டீங்க. எல்லாருமே என் மேலே தான் குறை சொல்கிறாங்க, ஆனால் ஆர்டிஸ்ட்லாம் இதில் தான் உட்காந்துதாங்கன்ட்டு. யார் மேலே வந்து முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல வர்றீங்க? ஏன்னா சில பேர் காமெடி பண்ணுவாங்க, சில பேர் வந்து உங்களை கஷ்டப்படுத்திருப்பாங்க. எங்களை யாருமே கஷ்டப்படுத்தலை. இவங்களுமே ஓகே அவங்க அப்படின்னு சொன்னதும் அதுவும் ஒரு காமெடி தான். நாங்கள் பதிலுக்கு இவங்க தான் சொன்னதும் ஒரு காமெடி தான். அதை நான் இன்னொன்று சொல்கிறேன். ஓகே, இதை சார்ந்தவங்க எல்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்கோம்ல, எங்களுக்குள்ள சீரியஸாக ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. ஓகே, இவர்கிட்ட சீரியஸ் ஆக முடியாது, இவர் என்கிட்ட சீரியஸ் ஆக முடியாது. எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து என்ன பண்ணாலும் வேலைன்னு வரும்போது அது வேலையாக கரெக்டாக இருக்கும். ஃபன்னி இப்போ இவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து ப்ரொடியூசரை மீட் பண்ணும்போதும் அது செட்டில் இருக்கும்போது ஒன்று, மற்ற நேரத்தில் பார்க்கும்போது இவங்க ப்ரொடியூசர் ஓகே எல்லாரும் பயங்கரமாக ஜெல்லாவாங்க, எல்லாரும் சேர்ந்து பயங்கரமாக ஜோக் அடிச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த பட்டாளத்துடைய அட்வான்டேஜே அதுதான். ஓகே, ஒரு ஈகோ இல்லாத யாரையும் குறை சொல்லாத ஒரு கூட்டம். அது கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும். ஜான் சார், இதுக்கு நான் ஒன்று சொல்லிடுறேன் பிரதர். என்னன்னா இந்த ஹெட் மாஸ்டருக்கு கரெக்டாக தெரியும் நல்ல ஸ்டூடெண்ட் யாருன்னு. அவங்கள மட்டும் கூட வச்சு படம் எடுத்திருக்காரு. அதனால அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் செஞ்சு தான் ஆகணும். வெளியில் போய் ஹெட் மாஸ்டரை பற்றி கோபமாக பேசுறது, இந்த பாத்ரூமில் எழுதி வைக்கிறதுலாம் நாங்கள் எழுதி வைப்போம். இருந்தாலும் அவர் சொல்கிறத கேட்டு நாங்கள் கரெக்டாக பண்ணால் தான் நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நல்ல ப்ரொடியூசர், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவரோட நாங்கள் ஒர்க் பண்ணுறதுல. சார் அந்த மூக்கு மேட்ரு சொன்னீங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கும் அது மாதிரி தான் இருக்கும். நம்ம நீங்கள் சொன்னீங்க தெரியுங்களா, அவங்களுக்கும் இவருக்கும். ஏன் வந்து நாசர் சார் சொன்னீங்க கம்பேக் அகைன் ரஜினி சாருக்கும் அப்படி தான் இருக்கும், உங்களுக்கும் அப்படி தான் இருக்குது மூக்கு மேட்ரு. எனக்கு இல்லைங்க, மூக்கு அவருக்குங்க. அவருக்கும் நான் சொல்றேன், உங்களுக்கும் அப்படிதான் இருக்கு. இல்ல என் மூக்கு அவரு மூக்கு கம்பேர் பண்ணும்போது என் மூக்குலாம் யூஸே பண்ண முடியாது. நிறையவே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அவர்கிட்ட கேட்டு பாருங்க நடிப்புக்கு. டேரக்டர் சார், சார் நீங்க ஏதாவது டேரக்டர் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? நீங்க பேசும்போது நைட்டா கண்ணு மூடி பார்த்தா நான் மிஸ்கின் சார் வாய்ஸ் வருது சொல்லியிருக்காங்களா? இல்லை, யாரும் சொன்னதில்லை. அது ஆக்சுவலி இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. நான் பேசுறது பார்த்தா மிஸ்கின் சார் மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. இல்லை சார், அது யாரும் சொன்னது கிடையாது. பட் நான் யார்கிட்டையும் டைரக்டரை ஒர்க் பண்ணது கிடையாது. நான் ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருந்திருக்கேன் மேக்ஸிமம். அதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் அப்பா இருக்காரு. ஸோ அப்பா கிட்ட இருந்துட்டு எல்லாம் கற்றுக்கிட்டது தான். சார் ஒரு கதைக்கு ஏன் சார் 8 வருஷமான காத்திருப்பு? அந்த காத்திருப்போட வழி என்ன? இல்லை 8 வருஷமா நான் இந்த கதை எழுதி நான் சொல்லி அது வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அடுத்த சான்ஸ்லாம் நான் பண்ணிருக்கேன். அடுத்த கதைகள், அடுத்த விஷயங்கள். இப்போ இன்ஃபேக்ட் இந்த கதை வெயிட்டிங்கில் இருக்கும்போது தான் நான் வைபவ் சாரை மீட் பண்ணுறேன். இன்னொரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை மாத்திரம் வச்சுக்கிட்டு நான் உட்காந்துட்டு இல்லை, அடுத்தடுத்து கதைகளாக எழுதி தான் இருக்கோம்.
பட் இது என்னமோ 8 வருஷம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. சார் டேரக்டர் சார் இங்கே ஆ பேங்க் ராபரிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு புதுசு கிடையாது, வங்கி கொள்ளைங்கிறது கிடையாது. ஆமா, அந்த படங்கள்லாம் இல்லாமல் இதில் என்ன டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கீங்க? என்னன்னா நம்மளோட படம் வந்துட்டு பேங்க் ராபரி வந்துட்டு, இப்போ போறோம் ஒரு பேங்க் ராபரி, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டாண்ட் அவுட் இருக்குது, போலீஸ் வராங்க, அந்த மாதிரி இல்லாம பேங்க் ராபரி பண்றதுக்கு உண்டான ப்ராசஸ் தான் நம்ம படமே. ஸோ எடுத்தோடனே ஒரு பேங்க் ராபரி வந்தாச்சுப்பா பேங்க்ல மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரிலாம் கிடையாது, அந்த ப்ராசஸ் தான் படமே. அண்ட் அதை வந்துட்டு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த மெயினாக இருக்கக்கூடிய 4 கேரக்டர்ஸ்க்கு உண்டான அவங்களுடைய ஃப்ளாஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ட்ரெய்லர்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 4 கேரக்டர்ஸை வச்சுக்கிட்டு எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தான் கதை. வைபவ் சார், இல்லை ஐடியா கிடைக்கும் அப்படின்னா பேங்க் இது ராபரி பண்ணுறதுக்கான ஐடியாவா? ஐடியா கிடைக்கும்னு சொல்கிறாரு, பேங்க் இது ராபரி பண்ணுறதுக்கான ஐடியாவா? நம்ம இவர் டைரக்டர் சார்கிட்ட கேட்குறேன். என்ன சார் பேங்க் ராபரி பத்தி சொன்னீங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. ஆமா சார், இதை பார்த்தாலே ஐடியாலாம் கிடைக்கும் அப்படின்னீங்க. ஒருவேளை வந்து ராபரி பண்றதுக்கான ஐடியாக்கள்லாம் கிடைக்கிற அளவுக்கு இருக்குமா? இருக்காது சார், அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, கண்டிப்பா இருக்காது. இருக்குங்க கட்டாயமா. படமே அதுதான், அது எப்படி ஐடியா இல்லாமல் பேங்கை ராப் பண்ண முடியும் சொல்லுங்க. ஆனால் ராப் பண்ணுறோமா இல்லையான்றது தான் படம், அதை நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். சார் நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். வைபவ் வந்து ஒரு கமெண்ட் விடுவார், அந்த ட்ரெய்லர்லேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, உங்களை வச்சுக்கிட்டு ஒரு பவர் பேங்கை கூட திருட முடியாதுன்ட்டு. ஸோ இந்த படத்தில் இருக்கிற ஐடியாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுதான் ரிசல்ட். பவர் பேங்கை கூட திருட முடியாது. அதனால் பேங்க்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாகவே இருக்கும், கவலைப்படாது. சார் வைபவ் சார், எப்பவுமே உங்களுடைய இது வந்து ஏபிசி சென்டர், உங்களுக்கு எது பிடிச்ச சென்டர்? ஏன்னா நீங்கள் வந்து படம் சொல்லும் போது சில விஷயம் சொல்லியிருக்கீங்க, எனக்கு வந்து பி சென்டர் தானே நான் அடிச்சு காலி பண்ணிட்டு போவேன்ட்டு. இது வந்து ஆமாம், அந்த ஒரு படத்துலேயே சொல்லியிருக்கீங்க. வெங்கட் பிரபு படத்துல ஒரு லாஸ்ட் சீன்ல வந்து கடத்தின் போவார் ஜெய். ஓகே சரிங்களா, அந்த சீன்ல வந்து நீங்க சொல்லிருப்பீங்க. சோ இப்போ எப்படி தோணுது உங்களுக்கு? ஏபிசி எல்லா சென்டரும் ட்ரை தான் ஒன்றும் பண்ணியிருக்கோம். அட்லீஸ்ட் நல்ல ஏல எல்லாம் வந்து நல்ல மரியாதை இருக்கு. பில நெக்ஸ்ட் இந்த படத்து வழியா வந்துடும். அது நம்பிக்கை இருக்கா உங்க மேல? இருக்குங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. எங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை, என்ன சொல்றதுன்னு தெரியல. வைபவ் சார், நீங்க நல்லா சுரங்கம் தோணுனீங்க, ஆனா அண்ணன் தண்ணி அடிச்சுட்டே ஜாலி பண்ணிட்டு இருந்தாரு. என்ன அவருக்கு சேர்த்து நீங்க தோணுனீங்களா சுரங்கத்தை? ஆமா, அவனுக்கு சேர்ந்து பண்ண. இந்த படத்துல பாத்தீங்கன்னா சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ்ல வந்து அவன் அப்படிதான் இருப்பான் லைட்டா எப்பயுமே. அவன் பேரு ஏதோ இருக்கு, என்னது, குடிக்குமார் அப்படின்ட்டு நல்லா பண்ணியிருப்பான், நல்ல ஆக்டர் ஆயிட்டான். அதாவது பெருமையான விஷயம். ஜென்ரலாக அண்ணன் சினிமாவுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து தம்பி வர்றது அந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ தம்பி வந்து அண்ணன் வரான் சினிமாவுக்கு, அவன் டெய்லி ஷூட்டிங் போறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சார், நீங்க நடிச்சு நிறைய படங்கள் வந்து உங்க நீங்க கதை கேட்டிருப்பீங்க, ஆனா கை நடுங்கி போயிருக்கணும். சில படங்கள் நடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எந்த படம் நினைக்கிறீங்க நீங்க? நீங்க சூஸ் பண்ண படத்துல ஏதாவது படம் வந்து கை நடுங்கி போயிருக்கும், நீங்க நடிச்சிருந்தா இந்த படம் நடிச்சிருந்தா இன்னும் பெரிய லெவல்ல இருந்திருக்கும் அந்த படம், எந்த படம் நினைக்கிறீங்க? அந்த லிஸ்ட் நம்ம தனியா ஒரு 1 hour இன்டர்வியூ வச்சுக்கலாம். வைபவ் சார், இந்த படத்துக்கு சென்னை சிட்டி கேங்ஸ்டர்னு படம், இதுவும் பேங்க் கொள்ளையடிக்க படம். இதே மாதிரி கேங்கர்ஸ்னு ஒரு படம் வந்தது, வடிவேலில் நடிச்ச படம், அதுவும் இந்த மாதிரி கொள்ளையடிக்க படம், சுந்தர்சி சார் படம். அந்த படம் பார்க்கும்போது என்ன நினைச்சீங்க? இல்ல, அது டோட்டலா வேற ஜானர். அது வந்து வில்லேஜ் அந்த சைட்ல இருக்கும். அவர் ஸ்டைல்ல வடிவேல் சார் அவரு கலக்கியிருப்பாங்க. இது எல்லாரும் சேர்ந்து ஒரு சிட்டியில ஒரு சின்ன ராபரின்றது டோட்டலா அது வேற, இது வேற, வேற வேற ஜானர்ஸ். நல்ல ஃபன் ஃபில்லா இருக்கும் இந்த படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். Thank you so much. ரொம்ப நேரமா சொல்றேன். ஓகே, தேங்க் யூ.